ஹலோ நண்பா நண்பீஸ். இந்த வீடியோல வந்து ஆர்சிபி விசஸ் லக்னோ மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரே ஒரு மேட்ச் வந்து நாங்க வந்து பிராக்டிஸ் மேட்ச் விளாண்டோம். அது ஆர்ஆர் கூட. அந்த மேட்ச் கூட வந்து தோத்துட்டோம். ஏன்னா அதில் வந்து யார் யார் எப்படி விளாட்றாங்க, அது ஒரு ரீடெஸ்ட் மாதிரி அந்த மேட்ச் வந்து விளாண்டோம். அந்த மேட்ச் தோத்ததுக்கே ஆர்சிபி போட்டு எப்போ என்ன மாதிரி ட்ரோல் பண்ணுறானுங்க. ஏதோ ஆர்சிபி அவ்வளோதான் அப்படின்ட்டு தோத்துட்டீங்க, திருப்பி பேக் டு கம்பேக் கொடுக்க போறீங்க, திருப்பி 2023 மாதிரி தோக்க போறீங்க, அப்படி இப்படின்றானுங்க. என்னடா இவ்வளவு என்னடா உரிமை தான்டா தோத்தோம். அதுக்கு அடுத்த மேட்ச் எம்ஐ கூட ஒரு கடப்பாறையை குழந்து ஒரு கம்பேக் கொடுத்தோம். அடுத்தது இப்போ வந்து லக்னோ கூட வந்து எனக்கு என்னன்னா, லக்னோ கூட இருக்கக்கூடிய பிளேயிங் லெவன் எதுவும் மாற்ற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஜ்லூட் வந்து அவங்க இன்ஜுரியில் இல்லை ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. வந்து பெங்களூரில் வந்து சின்னசாமி கிரவுண்டில் வந்து 3 மேட்ச் இருக்கு. இந்த 3 மேட்ச்சில் அவரோட ஃப்ளோயர் லென்த்து எல்லாமே வந்து தேவைப்படும். அதுக்கோசரம் அவர் வந்து பேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கு இன்ஜுரிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்ஜுரி ஆன மாதிரி தெரில. அவர் வந்து பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி சொன்னால் தேவையில்ல கான்ட்ரவர்சி ஆகுமேன்றதுக்கோசரம் இந்த மாதிரி இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்சுமே நம்ம வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து விளாட்றோம் அப்படின்றதுனால சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஏஜ்லூட் முக்கியமாக ஒரு மெயின் இம்பேக்டாக இருப்பார். அவர் மெயின் இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக அவர் வந்து இருப்பார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப லென்த்தாக, அவரோட ஆளே கொஞ்சம் லென்த்து, அவர் போடுற ஃப்ளோயர் லென்த்து, அப்புறம் வந்து ஃப்ளோயர் பால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு சூப்பராக வந்து விக்கெட் விழுவோம். ஏன்னா நம்ம இப்போ விளையாடக்கூடிய அந்த 3 ஹோம் மேட்ச் தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸை வந்து நல்லா வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரி, இப்போ வந்து கம்மிங் பேக் டு லக்னோ விசஸ் ஆர்சிபி ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, யாருமே லக்னோவில் ஒரு ஓஹோ விளாட்ற மாதிரி யாருமே வந்து எனக்கு இத்தனை மேட்ச் நான் வந்து பார்த்துருக்கேன், இதுலேயுமே வந்து தெரில. பட் நம்மளோட அதிர்ஷ்டவசம் இல்லை நம்மளோட துரதிருஷ்டம் ஏதோ டக்குனு உங்களுக்கு கிக்காக இதை அடிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் எம்ஐக்குள்ள விளாண்டாங்க பார்த்தீங்களா, அந்த அதான் நான் சொல்லியிருந்தேன். எம்ஐ விசஸ் ஆர்சிபி ப்ரிவியூவில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அவங்க வந்து இது வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி, ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி அவங்க வந்து விளாண்டுருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன மைனஸ் எது ப்ளஸ்ன்ற அதில் தெரிஞ்சிருப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் வந்து நாமளே இவ்வளோ கவனிக்கிறோம், மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பார்த்துருந்துருப்பாங்க. அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுவாங்க எம்ஐ மேட்ச்சில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்க்கலான்னா ப்ரிவியூ வந்து பாருங்கள். நான் ரெகுலராக ப்ரிவியூ வந்து எப்பயுமே சார்ட்ஸை தான் போடுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். சார்ட்ஸில் வந்து எம்ஐ விசஸ் ஆர்சிபி ப்ரிவியூ வந்து போட்டிருப்பேன். அதில் நான் என்ன சொன்னனோ அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. என்னன்னா, நான் வந்து 240 245 அடித்தா நம்ம வந்து ஆர்சிபி கன்ஃபார்ம் வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கே என்னடா நம்ம சொன்னதெல்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் சொன்ன எல்லாருமே அப்படியே நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஏஜ்லூட் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஆர்ஆர் மேட்ச் மாதிரி ஏஜ்லூட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஏஜ்லூட் வந்திருந்தாரு. அதே மாதிரி இந்த ப்ரிவியூலையும் அந்த எம்ஐ விசஸ் ஆர்சிபி ப்ரிவியூலையும் வந்து பார்த்தா என்ன சொல்லியிருந்தேன்னா, ஈகராக ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா போதும், நம்ம ஆர்சிபி ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி 240 மேலே அடிச்சிருந்தாங்களாம், கன்ஃபார்ம் நம்ம ஜெயிக்கிறது 100% மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சொன்னது அப்படி நடந்திருக்கு. ஆனால் என்ன ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அந்த ப்ரிவியூ போட்டு அடுத்த மேட்ச் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நம்ம ஆர்சிபியாடா இது அப்படின்னு நான் அதுலேயும் ஒன்று சொல்லியிருந்தேன். நாம் வந்து சேஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து நல்ல சேஸ் மாஸ்டர் நம்ம கூட இருக்காரு, நம்ம சேஸ் பண்ணுறதா நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் இந்த வந்து கலக்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா எம்ஏ பொட்டலம் கட்டிட்டாங்க. நம்ம ஆர்சிபி கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதே மாதிரி எல்லா மேட்சும் விளாண்டா விட்டு போதும். இப்போ எம்ஐ கூட விளாண்ட மாதிரி எல்லா மேட்சும் விளாண்டா விட்டுமே போதும். இதே பாசிட்டிவ் மைண்டோட போய் இதே மாதிரியே எல்லா மேட்சும் விளாண்டாங்கன்னா கப்பு கன்ஃபார்ம் நம்மளுக்கு தான். நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ இந்த மாதிரி விராட் கோலி வந்துட்டு இன்னும் வரமாட்டாராம், அது ஃபீவர் இருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. விராட் கோலி வருவார். அவர் வந்து ஒரு மேஜராக டேஸ் வந்து ஒரு ஃபீவர் மாதிரி இருந்திருக்கு. அவர் வந்து அதனால அந்த கண்ணெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டே சொல்லியிருந்திருக்காங்க. பட் அவர் வந்து ஒன்றே வந்து இன்ஜுரினால வந்து உட்கார்ற மாதிரி ஆளும் அவர் இல்லை. அவர் கன்ஃபார்ம் லக்னோ டீமில் வந்து 100% கம்பேக்கில் வருவார். நல்லா உடம்புலாம் சரி பண்ணிட்டு நல்லா சூப்பர் ஃபிட்னஸோடு வருவார். ஆனால் பாருங்கள், சும்மா அந்த மேட்ச் ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு. அதோட எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்னென்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னோ டீமில் பேட்ஸ்மேன் சரியில்லைனாலும் பவுலிங் சூப்பராக வச்சுருக்காங்க. முகமது ஷமி இருக்காரு. முகமது ஷமிக்கும் விராட் கோலி நிறைய தாட்டி விக்கெட் எடுத்து வந்திருக்காரு. முகமது ஷமி கப்பஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆளுங்களாக எடுத்து வச்சிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு சில மேட்ச்சில் விக்கெட் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்களாம் வந்து லெஜெண்டரி பவுலர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆர்சிபி விசஸ் லக்னோவில் அவங்க லக்னோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாக மினிமம் யாருக்குமே வந்து சரியாக படம் மாட்டேங்குது. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து லக்னோ டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து யாருக்குமே சரியாக படம் மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா அதுதான் யாருக்குமே சரியாக படம் மாட்டேங்குது.
யாரும் அடிக்க தெரியாத பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இல்லை. நம்ம ரிஷப் பண்ட்டும் சரி, நம்ம நிக்ரஸ் பூரானும் சரி, எல்லாருமே வந்து சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கு பட மாட்டேங்குது, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஆர்சிபி கெட்ட நேரம் ஆகும். நம்ம ஆர்சிபி மேட்ச்சில் பட்டு ஸ்கோரை எக்கச்சக்கமாக போயிடுச்சுன்னா, ஆனால் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கும் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 8th பிளேயர் வரைக்குமே நம்மளுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சேஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் சரி, இந்தாட்டி எதாக இருந்தாலும் நம்ம துணிஞ்சு செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. விராட் கோலி கன்ஃபார்ம் வராருங்க, அந்த ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. எனக்கு மனசில் அப்படி தான் தோணுது. ஆல்ரெடி ப்ரிவியூவில் சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. இந்த ப்ரிவியூவில் சொன்னது விராட் கோலி சொல்லி விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்பா விராட் கோலி செஞ்சுரி, ஏன்னா ஒரு 2-3 வருஷமாகவே ஒரு செஞ்சுரி அடிச்சு, அது ஐபிஎல் எக்ஸ்பெஷலி ஐபிஎல் அடித்து நான் அவ்வளோவா பார்க்கறதில்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு 50, 40, 60, 70 அந்த மாதிரி அடிக்கிறாரு. ஒரு 90 வரைக்கும் போகிறாரு, அவுட் ஆயிடுறாரு. செஞ்சுரி அடித்து ஒரு கம்பேக் சூப்பராக அந்த செலிப்ரேஷன் அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பார்ப்போம், இந்த மேட்ச்சில் அது பார்ப்போமா அப்படின்னு எனக்கு பார்க்கலாம். வேறு ஏதோ இன்ஜுரி, அதனால் ஏதோ ஃபீவர், அதனால் அவர் வந்து விளாட மாட்டாருன்னு சொல்லி எல்லாமே வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து வந்துடுவார், லக்னோ மேட்ச் கன்ஃபார்ம் வந்து வந்துடுவார். உடனே ஃபிட் ஆகிட்டு சும்மா ஒரு செஞ்சுரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் செஞ்சுரி போடணும், அதை பார்க்கணும் தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சீசனில் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 செஞ்சுரி வச்சு அடிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அண்ட் தென் நாளைக்கு பார்க்கலாம்.